அதுவும் இல்லாம மது இப்பெல்லாம் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஃபவுண்டர்ஸ் டேன்னு சொல்லி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரா. ஸ்கூல்ல கேட்டா பர்த்டேன்னு பொய் சொல்லிருக்கா. பிரின்சிபல் மேடம் என்ன சொன்னாங்க? மது நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா இப்போ ரொம்ப வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை மேடம். இனிமே நாங்க நல்லா படிக்கிறோம். கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பா இருந்ததுனால தான் மார்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி, ஒரு 2-3 டெஸ்ட்டுக்கு 2 பேரும் தனித்தனியா படிச்சு பாருங்களேன். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இது நான் உனக்கு மட்டும் இல்ல, மதுவுக்கும் தான் சொல்லியிருக்கேன். இங்க பாரு, உன்னையும் என் பொண்ணு மாதிரி தான் நான் பாக்குறேன். வித்யா, மது நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், அதான் என்னோட ஆசை. அப்போ நாங்க படிக்காம உங்களை ஏமாத்துறோம்னு நினைக்கிறீங்களா மேம்? ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் நாங்க கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டோம், மற்றபடி நாங்க நல்லா படிப்போம் மேம். நான் உன்னை தப்பு சொல்லல. இந்த வயசுல இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாங்கிற எண்ணமெல்லாம் வரும். நாங்களும் இதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். எங்களுக்கு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க சொல்றோம். இது பப்ளிக் எக்ஸாம். நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கினாதான் நல்ல குரூப் எடுக்க முடியும். இனிமே மது உங்க வீட்டுக்கு வரமாட்டா. நீயும் படிப்பு விஷயமா அவ கூட சேர்ந்து படிக்க வேண்டாம். 2 பேரும் தனித்தனியா படிச்சு நல்ல மார்க் எடுங்க. அதுக்கப்புறமா நீங்க சொல்றத நான் கேக்குறேன்.